இந்தியா சீனா எல்லை பிரச்சனை இன்னைக்கு முடியாதுங்க. குளிர்காலம் தொடங்கிய பிறகு சீனாவினுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி சீனா தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு ராஜ்யசபால மிகப்பெரிய ஒரு கூட்டம் எல்லாமே நடைபெறுகிறது. அதில் நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்தியா சீனா எல்லையில் எந்த மாதிரியான பதட்டம் நிலவுகிறது அப்படிங்கிறத விவரிக்கிறார். அதனுடைய அர்த்தங்கள் என்ன மாதிரியான விவரம் அவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்தபடியா எல்லை முழுவதுமாக லவுட் ஸ்பீக்கர் கட்டியிருக்கிறதாமே சீனா, அதனுடைய உள்நோக்கம் என்ன, இப்படி பலவிதமான டீடைல்ஸை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஐந்து தினங்கள் காணொலி எதுவுமே கிடையாது, உடல்நலத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் செல்ஃப் குவாரண்டைனில் இருந்தேன், தமிழ்நாடு போயிருந்தேன் ஒரு 4-5 தினங்கள். சில பல காரணங்கள், அதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸாக பேசலாம். இப்போ மீண்டும் கேரளாவில் ஒரு 14 நாட்கள் குவாரண்டைனில் இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய பிரச்சனை எல்லை பிரச்சனை தான். இந்த எல்லை சாமிகளுக்கும் அதே மாதிரி துரோகிகளுக்கும் நடக்கும் அந்த ஒரு பிரச்சனை பெரிய அளவில் போய்கொண்டே இருக்கிறது. குளிர்காலம் தொடங்குவதற்கு முன்பாக இந்தியாவின் சார்பாக லட்சக்கணக்கான டன் உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், இராணுவத்துக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், நம்முடைய எல்லையை பார்த்து விரைந்து சென்று கொண்டிருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, அதாவது நம்முடைய எல்லை பகுதிகளில் பலவிதமான சப்தங்கள், பாட்டு கேட்பதாக பல மனிதர்களும் சொல்கிறார்கள். அதனுடைய ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. எந்த மாதிரியான பாட்டு அப்படின்னு பார்த்தா பஞ்சாப் சாங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, பஞ்சாபிகளுடைய பாடல்கள். இது ஏன் ஒளிபரப்பப்படுகிறது, எதற்காக ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்னு பார்த்தா 2 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. எதுவுமே இந்த சீனாக்காரன் செஞ்சானா சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான் முதல்ல செய்வான். அதுல முதல் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் என்னன்னா, அடே இந்திய ராணுவமே, நீ ஏன் இப்படி பனியிலையும் இரவிலையும் நின்று கொண்டிருக்கிறாய், உன்னுடைய அரசாங்கம் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறது, விழித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு பாடல் வரி நம்முடைய ராணுவ வீரர்களை நோக்கி ஏவப்படுகிறது. அந்த பாடல் வரிகள் நம்முடைய ராணுவ வீரர்களுடைய மனதில் பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சீனாக்காரன் நம்பிட்டு இருக்கான். 1962 இதே மாதிரி தான் சீனர்கள் செய்தார்கள். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்படியாவது நம்முடைய இந்திய ராணுவ வீரர்களுடைய மன வலிமையை சீண்டி பார்க்க வேண்டும், அவர்களை இந்தியாவுக்கு எதிராக திரும்ப வைக்க வேண்டும், இல்லாட்டி சீனாவுக்கு எதிராக அவர்கள் போராடக்கூடாது, போராடாமல் சீனாவுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். சன்சு அந்த சொன்னதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டோம். அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, பெரிய பெரிய மலை உச்சிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த மலை உச்சிகள் எல்லாமே ஹிந்தி பாடல்களோ இல்லாட்டி பஞ்சாபி பாடல்களோ வரும்போது நம்முடைய ராணுவ வீரர்கள் என்ன நினைப்பாங்க, நம்முடைய ராணுவம் அங்கே இருப்பதாக நினைப்பார்கள். இதன் காரணமாக அந்த மலை உச்சியில் நாம் தான் இருக்கிறோம், இந்தியா தான் இருக்கிறது என்று இவர்கள் நம்பி விடுவார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது வேறொரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுகிறது. இப்படி சீனர்கள் அவர்களுடைய நரித்தந்திரத்தை விளையாட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நரித்தந்திரத்தின் அடுத்த கட்டமாக என்ன இருக்கும், நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம் சொல்லுவாங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி அதுதான் நடந்துச்சு, ஆகஸ்ட் 4ஆம் தேதி அதுதான் நடந்துச்சு. இப்படி பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் வந்து அவங்க பேசுவது ஒன்று, அவர்கள் செயலாற்றுவது வேறொன்றாக இருக்கிறது. இன்னைக்கு ராஜ்நாத் சிங் அவர்களும் இதை தெளிவா நம்முடைய ராஜ்யசபையில் சொல்லி இருக்கிறார். எப்பா, சீனா பேசுறது வேற, ஆனா அவங்க செய்யறது வேற. கிட்டத்தட்ட 38,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்தியாவின் இடத்தை இப்போது சீனா ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. மேலும் ஒரு 98,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு, அருணாச்சல பிரதேசத்தினுடைய நிலப்பரப்பு அவர்களுடைய தான் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் சீனா நமக்கு எதிராக செய்வது. ஆனால் நம்முடைய ராணுவமாக இருக்கட்டும், நம்முடைய ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், சீனாவின் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பலதரப்பட்ட உச்சிகள், அதாவது மலை உச்சிகள் இப்போது இந்தியாவின் பக்கம் நிற்கிறது. இது கூடுதலா டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, இந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனால் சீனாவுக்கு எதிராக இந்தியா சமபலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். இவ்வளவு விஷயங்கள் அப்படி இருக்கும்போது வின்டர், குளிர்காலம் ஆரம்பித்து விடும். 3 முதல் 4 மாதங்கள் குளிர்காலமாகத்தான் இருக்கும். அந்த ஒரு தருணத்தில் நம்முடைய இந்திய வீரர்கள் இந்த எல்லையை எப்படி பாதுகாக்க போறார்கள், அதுதான் அடுத்த ஒரு கேள்வி. இதற்காக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டன் உணவுப் பொருட்கள், அவங்களுடைய மருந்து, அவங்களுடைய உடை, இது எல்லாமே எல்லைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்படி அனுப்பப்பட்டிருக்கும் பொருட்கள் ஒரு கலெக்ஷன் ஹப்ல சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த கலெக்ஷன் ஹப்ல இருந்து எந்தெந்த நெட்வொர்க்குக்கு, எந்த மலை உச்சியில் இல்லாட்டி எந்த ராணுவ வீரர்களுக்கு எவ்வளவு உணவுப் பொருட்கள் வேண்டுமோ அதை என்ன செய்வாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததா வேறொரு உத்தரவு வந்திருக்கிறது. 2 மடங்காக நம்முடைய பட்ஜெட்டை ராணுவத்தின் உள்கட்டமைப்புக்காக, குறிப்பா இந்த லடாக் போன்ற பகுதிகளுடைய உள்கட்டமைப்புக்காக பட்ஜெட்டை 2 மடங்கு அதிகரிக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பலதரப்பட்ட ரோடா இருக்கட்டும், இல்லாட்டி 9 விதமான ரயில் சேவைகளாக இருக்கட்டும், ரயில் ட்ராக்கா இருக்கட்டும், இது எல்லாமே எல்லை பகுதிகளில் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு சீனா ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிட்டாங்க. நம்ம நாட்டில்
நாட்டில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக இந்தியா மிகப்பெரிய அளவில் உழைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இதற்காக 24 மணி நேரமும் முடக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இப்படி நம்முடைய வேலைகள் ஒவ்வொரு விதமாக நடந்துட்டு இருக்கும்போது மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது சீனாவினுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா அவங்களுடைய பணம் இங்கே எப்படி வருகிறது ஒரு பக்கம் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது கிட்டத்தட்ட ஒரு 65% குறைந்திருக்கிறது. ஸோ சீனாவினுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட 90% அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் மீது இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ அந்த செக்மெண்ட்ல அவங்களுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ குறைஞ்சிருக்குங்க. இப்படி குறைந்தது மட்டும் கிடையாது, நம்ம பலதரப்பட்ட அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய விதமான ஹார்ட்வேராக இருக்கட்டும், சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல பொருட்களுக்கு நாம் தடை விதித்திருந்தோம். அந்த தடையை மீண்டும் அவர்கள் உடைப்பதற்காக என்னென்ன செய்யறாங்க, டென்சென்ட் நிறுவனம் சிங்கப்பூர்ல ஒரு நிறுவனத்தை தொடங்க போகுது, அவங்களுடைய ஹப்பை தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த டிக்டாக்கா இருக்கட்டும், அவங்களுடைய அனுமதியை மீண்டும் இந்தியாவில் அதனுடைய தடையை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் மிகப்பெரிய ஒரு மனுவையும் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல நேரங்களிலும் நமக்கு எதிராக யார் செயல்படுகிறார்கள், சீன அரசாங்கம் செயல்படுகிறது. சோ சீனா நமக்கு எதிராக இப்படிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் என்ன செஞ்சிருக்கும்? ஏன்னா இது எல்லாமே இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இதன் வழியாக வந்ததுதான். நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் அங்க போகிறார், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்க போகிறார், ரஷ்யாவுக்கு செல்கிறார், பலதரப்பட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது அப்படியே நடைபெறுகிறது. இந்த ஒரு தருணத்தில் NSA அஜித் தோவால் அவர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களும் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இந்த ஒரு கூட்டமைப்பினுடைய பல நாடுகளுடைய தலைவர்களும் ஒரு சந்திப்பை நிகழ்த்துகிறார்கள். அந்த சந்திப்பில் பாகிஸ்தானுடைய NSA அதிகாரியும் பங்கெடுக்கிறார். அப்படி பங்கெடுக்கும் போது அவர் ஒரு மேப்பை அபிஷியலா வெளியிடுகிறார். அந்த மேப் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆகஸ்ட் 4ஆம் தேதி பாகிஸ்தான் அரசாங்கம் அவங்களுடைய ஒரு மேப்பை வெளியிட்டார்கள். எதற்காக ஆகஸ்ட் 4ஆம் தேதி அவர்கள் வெளியிட்டார்கள்? ஜம்மு காஷ்மீரை நம்ம என்ன செஞ்சோம், ஆர்டிகல் 370 அந்த ஒரு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் அதை நாம் நீக்கினோம். அந்த ஒரு காரணத்திற்காக ஆகஸ்ட் 4ஆம் தேதி அப்படி ஒரு மேப்பை அவங்க வெளியிட்டார்கள். அதே மேப்பை ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷனிலும் வெளியிடுகிறார்கள். இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தருகிறது. ஏன்னா ரஷ்யா தான் இப்போ ஹெட். ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷனுடைய இப்போதைய தலைவர் யார்? ரஷ்யா தான். ரஷ்யா எவ்வளவு மறுத்தும் பாகிஸ்தான் இந்த மேப்பை எல்லா நாட்டினுடைய NSA முன்னாடி வெளியிடுகிறார்கள். இந்தியா உடனே ரஷ்யாவினுடைய NSA அதிகாரியை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டது, இதற்கு மேலும் நாங்க இந்த மீட்டிங்ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அஜித் தோவால் அவர்கள் அந்த மீட்டிங்கை விட்டு வெளியில வந்துட்டார். சோ இப்படியும் ஒரு குடைச்சல் யார் வழியாக நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது? பாகிஸ்தான் வழியாக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதே மாதிரியான பிரச்சனைகளை இந்தியா சந்தித்திருந்தாலும் இப்போது நடக்கும் பிரச்சனை இந்தியாவை மிகப்பெரிய அளவில் பாதித்துக் கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்திய ராணுவம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க சீனாவை பார்த்து, இதுக்கு மேலே நீங்க போரை தொடங்கினீர்கள் என்றால் எங்களுடைய உண்மையான பலம் என்ன? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, அப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டான சோல்ஜர்ஸ் உங்களை வந்து அடிப்பார்கள், அப்போது நீங்கள் தாங்குவீர்களா என்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறார்கள். மறைமுகமா ட்விட்டர்லாம் இதனுடைய வார்த்தை ஜாலங்கள், யுத்தங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இப்போது குறிப்பா இந்திய இளைஞர்கள் இந்த ஒரு பிரச்சனையில் அவர்களுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சீனாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃப் வாரியர்ஸ், ஆனா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள். பல கட்டமாக சீனா செதுக்கி வைத்திருக்கும் அந்த சிற்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா நாம் உடைத்து வருகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுல மெயினான ஒரு விஷயம் யுனைடெட் நேஷன் தான். இந்த யுனைடெட் நேஷன் ஐநா அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய சீனாவினுடைய கை ஓங்கி இருக்கிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனா இல்லாட்டி அது சீனாவின் ஹெல்த் ஆர்கனைசேஷனா என்கிற ஒரு கேள்வி இப்போது உலகில் பல நாடுகளும் கேட்டு வருகின்றன. அந்த யுஎனில் மிக முக்கியமான 2 அமைப்புகளில் சீனா தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதுல முதல் அமைப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ECOSOC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அப்படிங்கிறது தான். இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில்ல 3 நாடுகள் போட்டி போடுகிறது. அதுவும் நம்ம ஆசியாவின் சார்பாக. அந்த 3 நாடுகள் யாவை அப்படின்னு பார்த்தா நாம, அதாவது இந்தியா, சீனா மற்றும் ஆப்கானிஸ்தான். இந்த போட்டி எதற்காக நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு நாட்டில் சம உரிமை எப்படி கொடுக்கப்படுகிறது அதற்கான தலைவர்களை தீர்மானிக்கும் ஒரு போட்டி தான். இந்த போட்டியில் சீனா தோல்வி அடைகிறது. உங்க நாட்டிலாம் சம உரிமைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி சீனாவை தோற்கடித்து விட்டார்கள் மீதம் இருந்த நாடுகள். சோ யாரெல்லாம் வென்று விட்டார்கள்? ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் வென்று விட்டார்கள். இது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. இதே நேரத்தில் ஐநா சபையின் வேறொரு அமைப்பும் இருக்கிறது, யுனைடெட் நேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் அப்படிங்கிறது தான். இந்த யுனைடெட் நேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன்லயும் சீனா தோல்வியை சந்தித்திருக்கிறது. அடுத்த சில மாதங்களில் வேறொரு எலெக்ஷனும் வரப்போகிறது. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்,
உலகத்துக்கான பொதுவான ஒரு நீதிமன்றம். இதற்கான ஒரு தேர்வும் வரப்போகிறது. இந்த ஒரு எலெக்ஷன்லயும் சீனா நிற்க போகிறது. ஆனா இப்போதே அதனுடைய ரிசல்ட்டை பல நாடுகளும் சொல்லி வருகிறார்கள். யுனைடெட் நேஷனுடைய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சீனா தோல்வியை சந்திக்கும். சீனா தோல்வியை சந்திக்கும் அந்த ஒரு தருணம் இந்தியாவினுடைய கை மீண்டும் ஓங்க ஆரம்பிக்கும். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்தியாவுக்கான நிரந்தர உரிமையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. பிரான்ஸ் நிரந்தர உறுப்பினரும் கூட. சோ மறுபடியும் யுனைடெட் நேஷன்ல இந்தியாவின் பங்கு அதிகரித்து வருகிறது. சீனாவின் பங்கு வீழ்ச்சி அடைய ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஒரு தருணத்தை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி வின்டர் சீசன் தொடங்கிய பிறகு சீனாவினுடைய ஆட்டத்தை உலக மக்களுக்கு காண்பித்தோம் என்றால் சீனாவை எல்லோரும் புறக்கணிக்கும் தருணம் வந்துவிடும். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இன்னும் நிறைய அப்டேட் இருக்கு. நான் விட்டு போன இந்த 5 தினங்கள்ல நிறைய வீடியோ நம்மளால கவர் பண்ண முடியல. எல்லா வீடியோவும் சீக்கிரமா தமிழ் பொக்கிஷத்தில் பகிரப்படும். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.